சுவாசமே துணை. இப்போ இந்த வீடியோல வந்து நான் மூணு டெக்னிக் சொல்ல போறேன். இந்த 3 டெக்னிக் வந்து நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா 21 டேஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து வர்றதுக்கு வந்து நிச்சயமா சாதகமா இது வந்து உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப் ஆகும். ஓகே, ஸோ இந்த டெக்னிக் சொல்றதுக்கு முன்னாடி வந்து நான் சில விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பொதுவாகவே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒரு மன அழுத்தம் வந்து உருவாகும். ஒரு விஷயம் வந்து நமக்கு நடக்கலை, நமக்கு வந்து நினைச்சது வந்து நடக்கலை அப்படிங்கும்போது ஒரு மன அழுத்தம் வந்து கண்டிப்பா வந்து உருவாகிறது வந்து நம்மளால பார்க்க முடியும். இது வந்து இந்த விஷயம் கிடையாது, எந்த விஷயமா இருந்தாலும் எந்த கோலா இருந்தாலும் நம்ம நினைச்சது வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரு மன அழுத்தம் வந்து நிச்சயமா வரும். இந்த விஷயத்துல வந்து இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இந்த ப்ரெஷர் வந்து இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கும். ஏன்னா மற்ற விஷயத்துல வந்து எக்ஸாம்ஷன் இருக்கு, ஓகேப்பா ட்ரை பண்ணு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல வந்து எப்படின்னா, போறவங்க வர்றவங்க எல்லாருமே கேட்பாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது ரொம்ப கில்ட்டியா இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும்போது அந்த மன அழுத்தம் வந்து ரொம்பவே வரும். இது வந்து நானும் அனுபவிச்சிருக்கேன். நான் மேரேஜ் ஆன புதுசுல வந்து நானும் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஆனா நான் வந்து ஈர்ப்பு விதியை யூஸ் பண்ணி நான் வந்து இதுல இருந்து ஈஸியா வந்து நானும் என்னோட ஒய்ஃப் வெளியே வந்துட்டோம். இப்போ எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸோ அதனால வந்து நான் சொல்ற இந்த டெக்னிக் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மா வந்து 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியாது. பட் இந்த முயற்சிகள், இந்த கன்சிஸ்டன்ஸா நீங்க வந்து இந்த முயற்சி பண்ணும்போது நிச்சயமா நடக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ரிக்குள்ள போகலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து பொதுவாகவே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து மன அழுத்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இது வந்து உண்மைதான். ஓகே, ஸோ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக்கை வந்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக்லேயே வந்து நான் 2 ட்ரிக்கை வந்து 2ஆ பிரிச்சு நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப கவனமா கேளுங்க, ரொம்ப ஈஸியான ட்ரிக் தான். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ப்ரெஷரான ஒரு மைண்டு, நெகட்டிவான ஒரு மைண்ட்ல வந்து இருப்பீங்க. இது வந்து கல்யாணம் ஆன புதுசா இப்போதான் 1 மாசம் ஆகுது 2 மாசம் ஆகுதுன்னா இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் உருவாகி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிக், இந்த மொதல் ட்ரிக்லயே வந்து என்ன அப்படின்னா, இப்ப நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதாவது ஆழ் மனதோட வேர்ல இருந்து நம்மளோட கவலைகளை வந்து எப்படி வெளியே எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். அது கூட பாருங்க, அதோட ட்ரிக் தான் இதுவும். இப்போ அதுல வந்து நான் பொதுவா வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, பொதுவா வந்து உங்களுக்கு என்னென்ன கவலைகள் இருக்கோ எல்லாமே இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன். இப்போ இந்த ட்ரிக் வந்து நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் வந்து கண்டிப்பா இருக்கும். நெகட்டிவ் மைண்ட் செட், ஒரு மன அழுத்தம் என்னென்ன இருக்கோ அது அப்படியே வந்து ஒரு நோட்ல வந்து எழுதுங்க. நெகட்டிவ் மட்டும் எழுதுங்க. ஓகே, இந்த மெத்தட்ல, இந்த ட்ரிக்ல வந்து நெகட்டிவ் மட்டும் தான் எழுதணும், பாசிட்டிவ் எழுதக்கூடாது. இந்த நெகட்டிவ் மட்டும் நீங்க வந்து ஃபுல்லா வந்து கொட்டிருங்க. ஓகே, உங்களுக்கு வந்து எங்கெங்க நீங்க அவமானங்கள் சந்திச்சீங்க, யார் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த குழந்தை பிறக்கிற விஷயத்துல வந்து மெடிக்கலி ஃபிட்டா இருக்கணும் கண்டிப்பா. ஓகேவா, அது வந்து நீங்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ நீங்க அதெல்லாமே பண்ணுங்க. ஏன்னா ஈர்ப்பு விதி மட்டுமே வந்து எப்பவுமே நம்பக்கூடாது, எந்த விஷயத்தையும் நம்பக்கூடாது. என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வழி இருக்கோ அதுவும் வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஓகே, ஸோ அதனால வந்து இந்த ட்ரிக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மெடிக்கலி ஃபிட்டா, 2 பேர் வந்து மெடிக்கலி வந்து ஃபிட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க டாக்டரை வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அவங்க ஏதாவது ஒரு டேப்லெட் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டா வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே, மனம் தளராதீங்க, கான்ஃபிடென்ட்டா வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஜாதகம் போய் உடனே காமிப்பாங்க. ஓகே, அந்த ஜாதகம் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ, அவங்க என்ன சொல்றாங்களோ அது வந்து நம்பகத்தன்மையா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஜாஸ்தியா கொடுக்கும். ஓகே, அதெல்லாம் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரிக்ல வந்து நீங்க வந்து நெகட்டிவ்ஸ் மட்டுமே எழுதணும். ஓகே, இந்த நெகட்டிவ்ஸ் வந்து நீங்க எழுத வந்து உங்களுக்கு வந்து அந்த மைண்ட் நெகட்டிவா இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து நியூட்ரலா மாறும். ஓகே, நெகட்டிவ்ஸ் ஃபுல்லா எழுதிட்டீங்களா, எழுதின உடனே வந்து அதை நல்லா கசக்கி அது வந்து கொளுத்தி விட்டுருங்க. அது வந்து பேப்பரை வந்து அதை கொளுத்தி விட்டு அது எரிஞ்சிடட்டும். அது எரியும் போது உங்க மனசுக்குள்ள வந்து என்னோட நெகட்டிவ்ஸ்லாம் அப்படியே வெளியே போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிட்டண்டிங் நீங்க வந்து பண்ணணும். ஒரு பாவனை நீங்க வந்து பண்ணிட்டு அது வந்து நீங்க அவ்வளவுதான், அதை அப்படியே விட்டுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் வந்து தொடர்ந்து பண்ணுங்க. ஓகே, அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து அந்த நெகட்டிவ்ல இருக்கிற மைண்ட் வந்து நியூட்ரல் ஆகி கொஞ்சம் பாசிட்டிவா போகும். இப்போ 3வது நாள் முடிவுல 3 நாள் நீங்க பண்ணும்போது 3வது நாள் முடிவுல வந்து உங்களுக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவா மாறி இருக்கும்.
இது வந்து ப்ராக்டிகலி ப்ரூவன் மெத்தட். ஓகே, இது வந்து குழந்தை பிறக்கிறதுக்காக இது கிடையாது, இது வந்து பேசிக் மெத்தட். இந்த பேசிக் மெத்தட்ல இப்போ நம்ம பண்றது வந்து குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றதுனால அந்த குழந்தை பத்தின நெகட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லைஃப்ல நடந்திருக்கும். இந்த 3 இயர்ஸ்ல 2 இயர்ஸ்ல என்னென்ன நெகட்டிவ்ஸ் வந்துச்சோ அது எல்லாமே எழுதுங்க. ஓகே, இது ஒரு ட்ரிக். ட்ரிக் நம்பர் 1ல வந்து இது ஏ. இப்போ வந்து பி ட்ரிக் என்ன அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமானது, ரொம்ப ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயம். நல்லா கவனிங்க. என்ன அப்படின்னா, ஆன்லைன்ல வந்து யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்து இதை பத்தி போட்டிருக்காங்க. என்னன்னா ஹோபோனோபோ பிரேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேயர் இருக்கு. நான் கூட இந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அது கூட நீங்க பாருங்க. இந்த பிரேயருக்கும் வந்து இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். ஓகே, இந்த பிரேயருக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது தான். பட் இது வந்து நீங்க இருக்கிற அந்த மன அழுத்தம், அந்த நெகட்டிவ் மைண்ட்ல இருந்து உங்களுக்கு பாசிட்டிவா கொண்டு வர்றதுக்கு வந்து இது வந்து இந்த பிரேயர் வந்து நிச்சயமா ஹெல்ப் ஆகும். இது என்ன பிரேயர் அப்படின்னா, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வேர்டை வந்து நீங்க திரும்ப 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 வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். டே 1ல இருந்தே நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க அந்த குழந்தைய நினைச்சு நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இது வந்து நீங்க ஒரு 3 நாள் பண்ணும்போது உங்களோட மைண்ட் வந்து, நான் கண்டிப்பா அடுத்து சொல்றேன், ஒரு நெகட்டிவ்ல இருக்கிறது வந்து அட்லீஸ்ட் நியூட்ரலா இருக்கும். பாசிட்டிவ் ஆயிருக்குங்கிறத விட அட்லீஸ்ட் நியூட்ரலா இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வராது. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரல் மைண்ட் செட்ல வந்து நீங்க இருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து 2வது ட்ரிக்கு போகலாம். இப்போ இந்த 2வது ட்ரிக்ல வந்து ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. ஓகே, இந்த ட்ரிக்ல வந்து நீங்க கன்சிஸ்டன்சி வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணியே ஆகும். இந்த கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா நீங்க உங்களால வந்து எந்த விஷயமே வந்து சாதிக்க முடியாது. ஓகே, இது வந்து 2வது ட்ரிக் என்ன அப்படின்னா அகக்காட்சி படைப்பு. நீங்க அந்த அகக்காட்சி வந்து இந்த குழந்தைகளுக்கு நீங்க வந்து பண்ணும்போது 100 மடங்கு வந்து வேகமா ஒர்க் அவுட் ஆகும். இது என்னோட லைஃப்ல வந்து நிறைய நடந்திருக்கு. ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த அகக்காட்சியில வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து இறுதி விளைவா வந்து பாருங்க. இந்த குழந்தை பிறக்கிறதோட இறுதி விளைவா பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து நான் வந்து பொதுவான இறுதி விளைவு நான் வந்து இந்த வீடியோல சொல்றேன். இப்போ நான் சொல்றேன், நீங்க வந்து உங்களுக்கு தேவையான இறுதி விளைவு வந்து நீங்க இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 2வது ட்ரிக்ல வந்து இந்த அகக்காட்சியில வந்து நீங்க என்ன பண்ணணும், இறுதி விளைவு என்ன பண்ணணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அகக்காட்சி வந்து எவ்வளவு நேரம் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அதாவது அகக்காட்சி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 17 செகண்ட் பண்ணலாம், இல்லைனா 5 நிமிஷம் பண்ணலாம், இல்லைனா 7 நிமிஷம் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து புதுசா அகக்காட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க 7 நிமிஷம் வந்து ஒரு அகக்காட்சியை வந்து உருவாக்குங்க. இறுதி விளைவு என்ன அப்படின்னா, நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஹாப்பியா வந்து இந்த நியூஸை வந்து எல்லாட்டையும் சொல்ற மாதிரி. அதே மாதிரி அந்த பிரெக்னென்ட் இருக்கிற டைமிங்ஸ் வந்து அந்த 8 மாசம் 9 மாசம் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்க பண்ற மாதிரி. அதே மாதிரி 3வது வந்து பிரசவ வலி வர்ற மாதிரி. ஓகே, பிரசவ வலி வந்துட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுற மாதிரி. நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் அந்த ப்ரொசீஜர்ல வந்து நீங்க மயக்கம் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது ஒரு தொட்டில வந்து ஒரு ஆண் குழந்தையோ பொன் குழந்தையோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த குழந்தை வந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி நீங்க அதை வந்து ரொம்ப ஹாப்பியா பாக்குற மாதிரியும், நீங்க வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுக்காக யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து மனசார நீங்க வந்து நன்றி சொல்லணும் அந்த பீரியட்ல. ஓகே, அந்த விஷுவலைசேஷன்ல இதெல்லாம் பண்ணுங்க. மனசார நீங்க வந்து நன்றி சொல்லுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் வந்து சக்சஸ் ஆகுதுன்னா இந்த வீடியோக்கு வந்து நன்றி சொல்லுங்க. ஓகே, நீங்க வந்து மனசார நன்றி சொல்லுங்க. இந்த 7 நிமிஷம் விஷுவலைசேஷன்ல வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட விஷுவலைசேஷன் வந்து கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இது வந்து எந்தெந்த டைம்ல வந்து விஷுவலைசேஷன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க மார்னிங் எந்திரிச்ச உடனே பண்ணுங்க. அதே மாதிரி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களோட ஆழ் மனசு வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அந்த டயத்துல. வெளி மனசோட இது இருக்காது. இந்த ஆழ் மனசோட வந்து என்னென்ன பலன் அப்படின்னு சொல்ற ஒரு வீடியோ பார்த்துருக்கேன், அதையும் பாருங்க. அதுவும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்க வந்து காலையில ஒரு 7 நிமிஷம், நைட் ஒரு 7 நிமிஷம் நீங்க அது வந்து பாருங்க. இது வந்து கன்சிஸ்டன்ஸா பார்க்கணும். ஓகே, டெய்லி பார்க்கணும். எப்போ வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க இந்த கோலை வந்து அச்சீவ் பண்ற வரைக்கும் வந்து இந்த இது வந்து நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஓகே, இது வந்து நீங்க பார்க்கும்போது சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வரும், சில நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும். எப்போ உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ நீங்க அந்த ட்ரிக் நம்பர் 1 வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உடனே போயிடும். ஓகே, அதே மாதிரி வந்து கன்சிஸ்டன்சி, நான் சொன்னேன் இல்லையா, கன்சிஸ்டன்சி வந்து நீங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இப்போ எந்த டைம்ல விஷுவலைஸ் பண்றதுங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்க அதே மாதிரி வந்து டே டைம்ல வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து இந்த விஷுவலைசேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி நீங்க பண்ண வந்து உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வரும். இந்த 17 செகண்ட்ஸ் விஷுவலைசேஷன் அதுவும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க. அந்த 17 செகண்ட்ஸ் விஷுவலைசேஷன் பண்ண வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து ஓவர் ஆகும். இது வந்து நீங்க பண்ணி ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஆகும். அதே மாதிரி என்னோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கான்ஃபிடென்ட் வருது, ஒரு ஹாப்பியா இருக்கு,
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இதை நிச்சயமா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். அதே மாதிரி இந்த டெக்னிக்ஸ்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ப்ரெஷர் வந்தாலும் நீங்க அது வந்து கண்டுக்காதீங்க. ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் நீங்க வந்து கண்டுக்காதீங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா எப்படி நீங்க அதை வந்து இப்போ மாற்றணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, இது பண்ணுங்க. ஸோ இந்த 2வது ட்ரிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து 3வது ட்ரிக் போகலாம். இப்போ 3வது ட்ரிக் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து இந்த ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கு, இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகுது. எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கடைசி சொல்கிறேன். எனக்கு இது வந்து ஹெல்ப் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா ப்ரிட்டண்டிங் என்ன அப்படின்னா பாவனை செய்தல் அப்படிங்கிறது. இப்போ இந்த குழந்தை விஷயத்துல வந்து நீங்க எப்படிலாம் இந்த பாவனை செய்தல் அப்படிங்கிறது என்ன அப்படி தெரியுமா? இப்போ இந்த பாவனை செய்தல்ல வந்து நீங்க பண்ணும்போது நீங்க இது பாவனை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களோட ஆள் மனசுக்கு வந்து இவன் வந்து உண்மையிலே பண்றானா இல்ல பொய்யா பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் மனசுக்கு வந்து தெரியாது. ஓகே, நீங்க அது வந்து உண்மை அப்படின்னு தான் வந்து நம்ம ஆழ்மனம் வந்து அதை ஜெராக்ஸ் எடுக்கும். ஓகே, நீங்க இந்த ப்ரெட்டண்டிங் பண்ணும்போது பண்ண வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்களே வந்து நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 2-3 நாள்ல வந்து நீங்களே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பிரபஞ்சம் வந்து இந்த ஆழ்மனம் வந்து அதுவும் வந்து நம்ப ஆரம்பிச்சிடும். ஓகே, இது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து உங்களுக்கு உண்மையிலே குழந்தை இருக்கு, இப்போ வந்து உங்களுக்கு குழந்தை இருக்கு, ஒரு 3 மாசம் பேபி உங்க மடியில இருக்குன்னா நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பேர் வச்சிருப்பீங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து உங்க குழந்தைக்கு வந்து ஒரு பேர் வைங்க. இந்த ப்ரிட்டண்டிங் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பேர் வைங்க. ஓகே, அதே மாதிரி அந்த குழந்தை வந்து 3 மாசத்துல வந்து தவழ்ந்து வரும், மூஞ்ச பார்த்து சிரிக்கும். அதெல்லாம் வந்து நீங்க அந்த ப்ரிட்டண்டிங் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணுங்க. இப்போ வந்து ப்ரிட்டண்டிங் பண்ணும்போது குழந்தைய வந்து அந்த இடத்துல வந்து குழந்தை இருக்காது, ஆனா நீங்க வந்து குழந்தை இருக்கிற மாதிரி வந்து பாவனை பண்ணணும். ஓகே, இது வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஓகே, அதே மாதிரி குழந்தை தவழ்ந்து வர்றப்ப வாடக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த குழந்தைய வந்து அந்த தவழ்ந்து வர்றப்போ நடந்து வர்ற மாதிரி, தவழ்ந்து வர்ற மாதிரி அதெல்லாம் வந்து நீங்க பாவனை பண்ணணும். ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரிக். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் வந்து அடிஷனல் பெனிஃபிட்ஸ். ஓகே, இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி வந்து இன்னொன்னு ஒரு பாவனை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்த்டே நீங்க கொண்டாடுவீங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே நீங்க வந்து கொண்டாடுங்க. நீங்க வந்து ப்ரிட்டண்டிங் பண்ணுங்க, எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி, எல்லாருமே வந்து அந்த குழந்தைக்கு வந்து கொண்டாடுற மாதிரி, கேக் வெட்டுற மாதிரி, அதெல்லாம் வந்து ஒரு பாவனையா பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ், பட் பவர்ஃபுல் ட்ரிக்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து விஷன் போர்டு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. விஷன் போர்டு கிரியேட் பண்ணி உங்க குழந்தை, அதாவது அந்த ஏதாவது ஒரு கூகுள்ல இருந்து ஒரு குழந்தையோட இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த விஷன் போர்டில் வந்து ஒட்டி வைங்க. நீங்க எங்கெங்க பாக்குறீங்களோ அங்க எல்லாமே வந்து குழந்தைகள் படமா இருக்கணும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு பழமொழி ஒன்று இருக்கு, அதாவது ஒரு மூட நம்பிக்கை ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா சில பேர் வந்து என்கிட்டயும் சொல்லியிருக்காங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்குரிய திங்ஸ் எதுவும் வாங்கி வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து 100% ஃபால்ஸுங்க. இது வந்து நம்பவே நம்பாதீங்க. இந்த மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது வந்து நிச்சயமா நீங்க நம்பாதீங்க. ஏன்னா இப்ப ஈர்ப்பு விதியில வந்து இது ஒரு பெரிய அந்த ப்ரிட்டண்டிங்ல வந்து இதெல்லாம் வந்து நீங்க வாங்கி வைக்கும் போது உங்களோட மனசுக்கு வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்க வாங்கி வைக்கிறதுல வந்து தப்பே கிடையாது. இப்போ குழந்தை பிறந்த உடனே வந்து அவங்களுக்கு போடக்கூடிய ட்ரெஸ் வந்து விற்பாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க வந்து வாங்கி வைக்கலாம். அது எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஒரு 7 மாசம் 8 மாசம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. அதே மாதிரி தொட்டில் கட்டுங்க, அதே மாதிரி அந்த குழந்தைக்கு பேர் வைங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை வரும். ஓகே, இந்த 3 ட்ரிக்கை வந்து நீங்க எப்போ பண்ணலாம் அப்படின்னா பிரெக்னன்ட் ஆற வரைக்கும் பண்ணலாம். இப்போ பிரெக்னன்ட் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க அதுக்கப்புறமும் நீங்க வந்து பண்ணுங்க. பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நிறைய ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, அது வந்து நல்ல ப்ரெஷர் தான், இருந்தாலும் வந்து அந்த நல்ல ப்ரெஷர்னாலேயே உங்க மைண்ட் வந்து நெகட்டிவ் ஆயிடக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி நேரத்துல வந்து ஹார்மோன்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, அந்த மாதிரி பீரியட்ல வந்து நீங்க வந்து ரொம்ப நெகட்டிவ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நெகட்டிவ் ஆனீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்ஸை வந்து மறுபடியும் அந்த ஹோப்பனோ ப்ரேயரும் அந்த எரிக்கிற டெக்னிக்கும் நீங்க வந்து பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த 9 months பீரியட்ல வந்து நீங்க வந்து நல்ல ஒரு விஷயங்கள், கந்த சஷ்டி கவசம் அந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்கள் வந்து நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. உங்களோட மைண்ட் வந்து எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணி இந்த பிரபஞ்சத்தோட உதவியால வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கும்போது அந்த குழந்தை வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய புத்திசாலியா தான் நிச்சயமா வரும்.
ஓகே, இப்போ இந்த வீடியோ ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. நான் முடிக்கலாம், கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்துடலாம்னு இருக்கேன். இப்போ என்னோட லைஃப்ல நடந்த ஒரே ஒரு அனுபவம் மட்டும் நான் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். இப்போ எனக்கு வந்து ஆரம்பத்துல கல்யாணம் ஆன உடனே வந்து ஒரு குழந்தை பிறந்து அது வந்து உடனே வந்து டெத் ஆயிடுச்சு. ஓகேவா, அந்த குழந்தை வந்து இப்போ கிடையாது. பிறந்த 3 நாள்ல வந்து நெகட்டிவா நடந்துருச்சு. ஓகே, அதனால வந்து நான் வந்து தோண்டு போகல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. ஓகே, அப்ப நான் வந்து இந்த ட்ரிக்ஸை வந்து நான் எல்லாமே யூஸ் பண்ணேன். ப்ரிட்டண்டிங் பண்ணேன். குழந்தை வந்து என்னோட ஹாலில் வந்து என்னோட குழந்தை வந்து தவழ்ந்து வர்ற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து சிரிக்கிற மாதிரி, பேசுற மாதிரி, அந்த மழலை பேசுற மாதிரி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே கொண்டாடுற மாதிரி, இது எல்லாமே நான் பண்ணேன். இது எல்லாமே நடந்துச்சு. இது எல்லாமே வந்து என்னோட லைஃப்ல வந்து நடந்துச்சு. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இப்போ கூட ஹாப்பியா தான் இருக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து நீங்க வந்து ரொம்ப நம்பிக்கையா பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க, ப்ரெஷர் ஆயிக்காதீங்க. இப்போ அந்த குழந்தை இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் வந்து குழந்தை பிறக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கான மெத்தட், அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இன்னைக்கு எக்கச்சக்கமா இருக்கு. இருந்தாலும் வந்து நமக்கு இயற்கையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைப்பாங்க. நீங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களோட ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுங்க, அதே மாதிரி இந்த ஈர்ப்பு விதி டெக்னிக்கும் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 21 நாள்ல வந்து கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆகுறதுக்கு வந்து நான் வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நீங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஏதாவது கமெண்ட்ல வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. தேங்க்யூ. சுவாசமே துணை.